நாளைக்கு காலைல அரிசி வத்தல் போடுறதுக்காக இப்போ அரிசியை அடிக்காச்சு. நாளைக்கு அரிசி வத்தல் போட போகிறோங்க. அதுக்காக இந்த அரிசியை இதில் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே கடையில் வாங்கின பச்சரிசி தாங்க, மாவு பச்சரிசின்னு வாங்கல, பொங்கல்லாம் செய்வோம், அந்த பச்சரிசி தாங்க. இப்போ அரிசி வத்தல் செய்கிறதுக்குங்க போய் மிஷினில் அரிசி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நாளைக்கு முறுக்கு வத்தல் செய்கிறதுக்கான அரிசி மாவு மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஜீரகம், இது பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்காங்க, பெருங்காயத்தூள், இது மட்டும் தான் நம்ம இதில் போட போகிறோம், வேறு எதுவுமே போட போகிறதில்ல. இதை போட்டு கூழ் எப்படி காய்ச்சுறேன்னு நான் காட்டுறேங்க. அரிசி வத்தல் செய்கிறதுக்கு உலை வச்சுருக்கேங்க. இதுக்கு நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா வத்தல் காஞ்சிச்சுன்னா உப்பு அதிகமாக தெரியும். வத்தல் போடுறதுக்கு அந்த மாவில் தண்ணி வச்சு பிசைஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ எல்லாமே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உலை கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுக்கணுங்க. இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கட்கர் உலை கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுக்கலாங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்காமல் இருக்கும். உள்ளுதல் சிட்டு இந்த மாதிரி போட்டோம்னா கட்டி இல்லாமல் வரும். இப்போ சமைச்சிட்டு எப்படி வருதுன்னு காட்டுறாங்க. நல்லா கெட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் நல்லா வேகணும். வெந்து கெட்டி ஆனதுக்கப்புறம் காட்டாம பாருங்க. போதுங்க, இவ்வளோ காய்ச்சினாலே போதும். இது காலையில் எப்படி இருக்குன்னு நான் காலைல வத்தல் போடும்போது காட்டுறேன் பாருங்கள். இது சமைச்சு வச்சுட்டு படுத்தவங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துடலாம். सर्दी है उन्हें